ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு மும்பை போலீஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். மும்பை போலீஸ் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு இப்போ பார்த்துடலாம். பிருத்திவிராஜ், ரஹ்மான், இன்னும் சில பேரெல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு ஒன்லைனில் பார்த்துடலாம். இந்த படத்தில் வர நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களில் ஒருத்தரை ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு சுட்டு கொன்னுடுறாங்க. அந்த ஒரு கொலையை யார் பண்ணதுன்னு நம்ம ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிச்சிட்டு காரில் வந்துன்னு இருப்பாரு. இந்த ஒரு விஷயத்த தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும்னு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு. இப்படி பேசின்னு இருக்கும்போது அந்த கொலையாளி யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்க்குறப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்க்குறப்ப நடந்ததை எல்லாம் மறந்துடுறாரு. அவர் ஒரு மெமரி லாஸ் பேஷண்ட் ஆயிடுறாரு. இப்படி ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் அந்த கேஸை நம்ம ஹீரோ கிட்டே கொடுக்குறாங்க. எதனாலன்னா முன்னாடி இந்த கேஸை நம்ம ஹீரோ தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. திரும்பவும் அந்த கேஸை உன்னால தான் முடிக்க முடியும்னு நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கொலைகாரனை பிடிச்சாரா இல்லையா, அந்த கொலையாளி யாரு, அவர் எதுக்கு இவரோட ஃப்ரெண்டை கொலை பண்ணாரு, அதோட காரணம் என்ன, மெமரி லாஸ் ஆன நம்ம ஹீரோக்கு திரும்பவும் மெமரி வந்துச்சா இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவாக படத்தில் நடிச்சிருக்க நம்ம ஹீரோ பிருத்திவிராஜை சொல்லலாம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. மெமரி லாஸ் ஆகாது முன்னாடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. படத்தில் நடிச்சிருந்த மற்ற கேரக்டரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோ அந்த கொலையை பற்றி விசாரிக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். படத்தில் நெகட்டிவ்னு சொல்ல எதுவும் இல்லை. ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு ஒரு தரமான படமாகவே இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ இருக்குது. மேலும் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.